இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான பரிசுத்தமான இந்த ஜெப கூடுகைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். பெத்தேல் மகிமை சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து தேவனுடைய நாமம் இந்த மகிமைப்பட நாம் யாவரும் ஜெபத்தோடு காணப்படுவோம். கர்த்ததாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவி பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் அழிந்தோடும் நீச்சல் ஆழம் மூழ்கிய நிசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும். ஊற்றப்பட வேண்டுமே நேரத்தினால், உயிர்ப்பிக்க வேண்டுமே மெய் தேவா. முன்மாரியாக அன்றை பொழிந்திட்ட ஆவி பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோ தேவபுத்திரர் என முத்திரை போடும். ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோ தேவபுத்திரர் என முத்திரை போடும். என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் அழிந்தோடும் நீச்சல் ஆழம் மூழ்கிய நிசரம்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினால், உயிர்ப்பிக்க வேண்டுமே மெய் தேவா. முன்மாரியாக அன்றை பொழிந்திட்ட ஆவி பின்மாரியாக இன்றை பொழிந்திடுமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பின்மாரியின் அபிஷேக மழை ஊற்றப்படும்படியாய் இந்த சமூகத்தினங்கள் வருகிறோம் அப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பின்மாரி காலத்து மழைக்காக வேண்டி கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களப்பா. தகப்பன் இந்த நாளிலும் கூட நம்முடைய திரு பாதத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நம்முடைய கருத்து நாங்கள் தருகிறோம். உம்முடைய அக்கினி அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு உன்னத பலனால் நம்முடைய மக்களை கத்த நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியான தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளோடு கத்தர் பேசுவீராக. பேசுகிற நீங்கள் அல்ல, ஆம் தகப்பனே பிதாவின் ஆவியானவரே அப்பா, நீ கூட இருந்து பேசும்படியா ஜெபிக்கிறோம். வார்த்தையினுடைய விடுதலையும் சமாதானம் நம்முடைய பிள்ளையுடைய உள்ளங்களை நிரப்பட்டும். தொடர்ந்து ஆசீர்வதியும் தேவ கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான வேளையிலும் தேவனுடைய நாமத்தில் ஆமென் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்குரிய சகலவிதமான ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் கிருபையினாலும் கர்த்தர்களை முடிசூட்டி நடத்துவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளாய் கடந்து செல்ல போறோம். இந்த நாளிலும் கேட்க போற கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனப்பாட்டின் அவசியம். ஸ்தோத்திரம். இந்த ஒரு மனப்பாடு எல்லா ஜனங்களுக்கும் அவசியமாய் காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ, எங்கே
ஆமென் தேவனுடைய ஒரு ஐக்கியம் காணப்படுகிறதோ அங்கே கர்த்தர் ஆமென் செய்யக்கூடிய ஆமென் நன்மைகள் அநேகமா இருக்கிறது. ஒருமனப்பட்டு ஆமென் இருக்கிற இடத்துல தேவ பிள்ளைகள் கர்த்தரால் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக் கொள்கிறார்கள். இங்கே நாம் வேதத்திலே வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 19-20 வசனத்தை வாசிக்கும் போது, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் இந்த நேரத்திலே வாசிக்கப்பட்ட வேத வசனத்தை பார்க்கும்போது இந்த பூமியிலே நாம் ஒருமனப்பட்டு நாம் வேண்டிக் கொள்கிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் நாம் ஜெபிக்கும் போது ஆமென் கர்த்தரை ஆமென் ஒரு மனமாய் நாம் நோக்கி பார்க்கும்போது பரலோகத்திற்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று ஆமென் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்துல நாம் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்துல ஆமென் ஒரு மனமாய் நாம் காணப்படும் போது அது தேவனாலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நாம் 2-3 பேர் ஆமென் ஒரு சிறு கூட்டமாய் ஆமென் நாம் கூடியிருக்கிற இடத்திலும் அங்கே அவர்கள் நடுவிலே ஆமென் இயேசு சொல்கிறார், நான் இருக்கிறேன். ஆமென் இயேசுவாகிய நான் உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று வாக்குறுதி இருக்கிறார். ஆகவே நாட்களே ஒருமனப்பட்டு 2 பேராயிருந்தாலும் ஆமென் 200 பேராயிருந்தாலும் எத்தனை ஜனங்கள் ஆமென் ஆமென் கூடியிருந்து ஒரு மனமாய் ஆண்டவரை நோக்கி ஆமென் வேண்டுகிறார்களோ அந்த வேண்டுதல் நிறைவேற்றப்படுகிறது. அந்த வேண்டுதலை ஆண்டவர் கேட்கிறார் என்பதை பார்க்கிறோம். 2 பேர் கூடியிருக்கிற இடத்தில் 3 பேராய் கூடியிருக்கிற இடத்திலும் உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கும் மாறி போகவில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராயிருக்கிறார். ஆகவே என்னை கேட்கிற அன்புக்குரிய தேவ சொன்னமே, இந்த நாட்களே ஒரு மனம் என்பது எல்லோருக்கும் அது அவசியமாய் காணப்பட்டது. ஆகவே இந்த ஒரு மனப்பாட்டின் அவசியத்தை குறித்து இன்னைக்கு நாம் சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கும் போது ஆமென் அப்போஸ்தலன் ஆகிய பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையிலே சபையாராகிய விசுவாச பிள்ளைகள் தேவனை நோக்கி ஊக்கமாய் ஜெபித்த போது ஆமென் சிறைச்சாலை திறக்கப்பட்டது. பேதுரு ஆமென் 1ஆம் காவல் 2ஆம் காவல் 3ஆம் காவலை கடந்து ஆமென் கர்த்தருடைய தூதனால் அவர் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருகிறதை பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எங்கே ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்களோ அங்கே விடுதலை கடந்து வருகிறது. ஆகவே ஒருமனப்பட்டு ஆமென் காணப்படும் போது ஒரு மனமாய் காணப்படும் போது ஆண்டவர் நமக்கு எதையெல்லாம் செய்கிறார் என்பதை குறித்து சுருக்கமாக இன்றைக்கு நாம் தியானித்து அந்த ஒரு மனப்பாட்டில் தேர்ந்தவர்களாய் காணப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. யோவான் 17:21-23 வரை வாசிக்கும் போது நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராய் இயேசுவும் பிதாவாகிய தேவனும் அவர்கள் எப்படி ஒன்றாய் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மகிமை எப்படிப்பட்டது, அந்த மகிமையை அவர் நமக்கு தந்திருப்பதை குறித்து ஆமென் பிதாவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்பதை குறித்து ஆமென் வேதத்திலே தெளிவாய் நாம் காண முடிகிறது. ஆகவே நாமும் கிறிஸ்துவில் ஒன்றாய் இருக்கும்படியாக ஒருமனப்பட்டவர்களாய் நாம் காணப்பட கர்த்தருடைய கரத்தில் நாம் ஆமென் அர்ப்பணித்தவர்களாய் இந்த சத்தியத்தை நாம் கேட்போமாக. முதலாவதாக ஒருமனப்படும் போது ஆமென் இருதிறத்தாரை ஒன்றாய் மாற்றுகிறார். ஒரு மனம் இருதிறத்தாரை ஒன்றாய் மாற்றுகிறது என்பதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசுவே சொல்லியிருக்கிறார், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல
அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஹல்லேலூயா. யாருக்கு? ஆமென். தேவ பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கும்படியாய் நாமும் அவரில் ஒன்றாய் இருக்கும்போது அவர் பிதா அவருக்கு கொடுத்த மகிமையை அவர் நமக்கு தருகிறார். ஒரு ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு சிரித்த முகத்தோடு சொல்லுங்களேன். அந்த ஒரு மனதை ஆமென் அவர் நமக்கு கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவ ஜனமே, ஒரு மன பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதை ஆமென் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதை உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனிடத்திலே கிறிஸ்து நமக்காய் வேண்டிக் கொள்கிற காரியங்கள் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற ஆண்டவர் நாம் கடைசி வரைக்கும் ஆமென் குமாரனாகி கிறிஸ்துவோடு பிதாவாகி தேவனோடு ஆமென் நாமும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று இந்த கற்பனைகளை இந்த அருமையான வேத சத்தியங்களை நமக்காய் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனம் இருதரத்தாரை ஆமென் அது ஒன்றாய் மாற்றுகிறது. ஆமென் வேறுபாட்டின் நடுச்சுவரை அது ஆமென் தகர்த்து மாற்றுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரை வாசிக்கும் போது, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே அவர் நமக்காக சிந்தி கொடுத்த அந்த விலையேறப்பெற்ற கல்வாரி சிந்தி அந்த இரத்தத்தினாலே இன்றைக்கு அவர் நம்மை சமீபமாய் அவரோடு நம்மை ஒன்றாக இணைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஷபிதமான இரத்தத்தால் ஜெயம். ஆமென். முன்னே நாம் கிறிஸ்துவை விட்டு மிகவும் தூரமாய் காணப்பட்டோம். ஆண்டவரை விட்டு அகண்டு போயிருந்தோம். ஆமென். ஹல்லேலூயா. அவரை விட்டு தூரமாய் காணப்பட்ட நம்மை இப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் சமீபமாய் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படினில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரை உண்டாக்கி ஆமென் பகையாக நின்ற பிரிவினுடைய தடுப்பு சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களுடைய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனை சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையிலே கொண்டு அதனாலே இருதரத்தாரை ஒன்றாக்கி ஒரே மனுஷனாக ஆமென் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகள், இந்த அருமையான வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை ஆமென் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறது. ஆமென். முன்னே தூரமாக இருந்த நம்மை இப்பொழுது ஆமென் ஹல்லேலூயா அந்த ஆமென் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே இன்னைக்கு சமீபமாய் இன்னைக்கு கொண்டு வந்து பகையாகிய தடுப்பு சுவரை தகர்த்து மாற்றி ஆமென் சமாதான காரணராகி இருதரத்தாரை ஒன்றாக்கி ஹல்லேலூயா ஆமென் சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே அவர் ஒழித்து போட்டார். ஹல்லேலூயா. ஒரே சரீரமாய் இன்னைக்கு ஆமென் தேவனமை மாற்றி இருக்கிறார் என்று சொன்னார். இந்த ஒரு மனப்பாடு ஆமென் எங்கெல்லாம் ஆமென் ஸ்தோத்திரம் வேறுபட்டு காணப்படுகிறதோ ஆமென் ஸ்தோத்திரம் பகையாய் காணப்படுகிற அந்த ஆமென் பிரிவினையினுடைய ஆமென் ஆவிகளை ஆண்டவர் ஒழித்து மாற்ற தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை ஆமென் தம்முடைய பிள்ளைகளுக்காய் சிந்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆகவே நாட்களிலே ஒரு மனம் இருதரத்தாரை ஒன்றாய் மாற்றுகிறது. கிறிஸ்துவின் இரத்தத்தில் ஆமென் நம் சமீபமாய் கடந்து வரும்போது எப்பேற்பட்ட வேறுபாடின் நடுச்சுவர் காணப்பட்டாலும் அது ஒன்றாய் மாறுகிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கிறோம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரனும் கூட
தேவன் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆமென். ஒருமனப்படும் போது அங்கே ஆமென் ஸ்தோத்திரம் ஜெபம் ஆமென் வளருகிறது. ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற இடத்திலே ஆண்டவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த தொடங்குகிறார் என்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இருதரத்தாரையும் ஒன்றாய் மாற்றக்கூடிய கிறிஸ்துனுடைய இரத்தம் இந்நாட்களே அநேகரை புதிய ஒரு சிருஷ்டியாய் ஆமென் புது மனுஷனாய் மாற்றி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவனுடைய வசனத்தினாலே தேவனுடைய பிள்ளைகள் நாட்களிலே ஆமென் ஒருமனமாய் மாறுகிறார்கள். கிறிஸ்துடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறதாய் காணப்படுகிறது. இந்த கிறிஸ்துடைய இரத்தத்துக்குள் யாரெல்லாம் மறைந்திருக்கிறார்களோ நாளுக்கு நாள் அவர்கள் பரிசுத்தமாய் ஆமென் ஜீவிக்க தங்களை ஆமென் ஒப்பு கொடுக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 133:1 வாசிக்கிறோம், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. இன்னைக்கு அநேக கூடாரங்களிலே பார்க்கும்போது இந்த சகோதர ஐக்கியத்தை காண முடியவில்லை. குடும்பங்களுக்குள்ளாக பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், பிரிவினைகள். ஆமென். இப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்ற கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தினார். உங்கள் குடும்பங்களுக்குள் மெய்யான சமாதானத்தை கொண்டு வர அவர் தம்முடைய இரத்தத்தை நமக்காய் சிந்தி கொடுத்தார். ஆகவே இந்த நாட்களிலே அந்த ஒரு மனப்பாடு எங்களுக்கு வேணும். அந்த ஒரு மனப்பாடு ஆண்டவர் எங்கள் குடும்பத்திலே வேணும், சபையில வேணும். இந்த நாட்களில் ஊழியங்களில் பார்த்தா பிரிவினைகள், வேறுபாடுகள், சண்டைகள், பலவிதமான குழப்பங்கள் நிறைந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும், சமுதாயத்திலும், தேசத்திலும், சபைகளிலும், குடும்பங்களிலும் காணப்படுகிற அந்த பிரிவினுடைய ஆவிகளை தேவன் தகர்த்து மாற்ற நமக்காக சிலுவையிலே தம் ஜீவனை கொடுத்தார். அடைய மாம்சத்தினாலே ஆமென் இந்த பொல்லாத கிரிகளை அவர் ஒழித்து மாற்றினார் என்று சொல்லப்படுற தம்முடைய மாம்சத்தினாலே சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே அவர் ஒழித்தார் என்பதை பார்க்கிறோம். இருதரத்தாரையும் ஒன்றாக மாற்றுகிற கிறிஸ்துவினுடைய பரிபூர்ண வல்லமை உங்களில் தங்கி இருக்கும்படியாக இன்றைக்கு நாங்கள் ஆமென் உங்களுக்காக இந்த சத்தியத்தை ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். சகோதரர்களுக்குள்ளாய், குடும்பங்களுக்குள்ளாய் கர்த்தர் ஒரு மேலான சமாதானத்தை கொடுக்கும்படியாக, தேசத்திலே ஜனங்களுக்குள் ஒரு சமாதானத்தை, ஒரு ஐக்கியத்தை, ஒரு மனதை கொடுக்கும்படியாக தேவ சமூகத்திலே கண்ணீரோடு நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 2:46-47 வாசிக்கிறோம், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவனுடைய ஆலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு ஆமென் மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஆமென் ஜனங்களிடத்திலே தயவு பெற்றிருந்தார்கள். சந்தரதுடமிக்கவலவா ஒருமனப்பட்டவர்களாக ஹல்லேலூயா ஆமென் தேவாலயத்திலே தரித்திருப்பதற்கும் வீடுகள் தோறும் கடந்து சென்று ஆமென் அப்பம் விட்டு கபடமில்லாத இருதயத்தோடு மகிழ்ச்சியோடு காணப்பட வேண்டும் என்று சொன்னார். அங்கே ஒரு மனம் இருக்க வேண்டும். ஆமென். எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ அங்கே ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகிறது, சமாதானம் பெறுகிறது. ஆமென். மகிழ்ச்சி ஆண்டவர் கொடுக்கிறார். தேவனுடைய ஆலயத்தில் ஆமென் தரித்திருந்து ஜெபிக்கக்கூடிய அந்த பலன் கடந்து வருகிறது. ஆகவே ஒரு மனம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஆண்டவராகி கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம் அப்படிப்பட்ட இடத்துல ஆமென் ஜனங்கள் சேர்க்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 2:47 வாசிக்கிறோம், ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே கொண்டு வந்தார். காரணம் ஆமென் ஒருமனப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் ஜெபித்தபடினால் ஜனங்களுக்குள் ரட்சிப்பு வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. இரண்டாவதாய் பார்க்கும்போது ஒரு மனம் எங்கே இருக்கிறதோ அந்த ஒரு மனம் அற்புதங்களை கொண்டு வருகிறது. ஒரு மனமாக தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற இடத்திலே ஆண்டவர் அற்புதங்களை செய்ய தொடங்குகிறார். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 5:12 வாசிக்கிறோம், எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்திலே இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய நாட்களிலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. ஆமென். வசனத்தை கேட்டவர்கள் 3000 5000 ஆமென் பல ஆயிர
ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட காரணம் ஆமென் ஒரு மனம் காணப்பட்டது. ஒரு மனம் இருந்த இடத்திலே சபை விருத்தியடைய தொடங்கினது. சபையிலே பெரிய மாற்றங்கள் வந்தது. ஆனால் எவ்வளவு தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதோ அவ்வளவு தூரமாய் உபத்திரவங்கள் கடந்து வந்தது. அற்புதங்களும் அடையாளங்களும் ஆமென் அதிசயங்களும் பல பலத்த செய்களும் கர்த்தர் செய்ய தொடங்கின போது சபைகளுக்கு விரோதமாக பல உபத்திரங்கள் வந்தது. ஆனால் எவ்வளவு உபத்திரவங்கள் பெருகினதோ அதற்கு மேலாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. In the name of Jesus. Hallelujah. இந்த நாட்களிலும் ஊழியங்கள் சபைகள் விசுவாச மக்களுக்குள் பார்க்கும்போது பல உபத்திரவங்கள் பாடுகள் பெருகினாலும் கர்த்தராகிய கிறிஸ்துவினுடைய நாமம் நம் மூலமாய் மகிமைப்பட ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும் காலமாய் இருக்கிறது. ஆகவே ஒருமனப்பட்டு நாம் நிற்கும் போது ஒரு மனமாக நம்ம ஜெபிக்க தொடங்கும் போது சபைகள் ஆமென் மாற்றம் வருகிறது. சபைகளுக்குள்ளாய் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய தொடங்குகிறார். நாம் ஒருமனப்பட்டு ஆமென் நாம் சில பேராய் காணப்பட்டாலும் சபையிலே ஆமென் சுருக்கமான ஜனங்கள் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் தந்திருக்கிற ஆத்துமாக்களோடு கூட நாம் ஜெபிக்க தொடங்கும் போது கர்த்தர் சபையிலே பலத்த செய்கைகளை ஆண்டவர் செய்து முடிக்கிறார். தெய்வ நாம மகிமைப்படத்தக்கதான காரியங்களை அவரே செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். ரோமர் 15 அதிகாரம் 5 வசனம் வாசிக்கிறோம். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு அவன் பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவோமாக. ஒருமனப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் நாம் மகிமைப்படுத்தும் போது ஆமென் அவர் பொறுமையும் ஆறுதலையும் அளிப்பது மட்டுமல்ல ஆமென் கிறிஸ்து இயேசுவின் கிறிஸ்து ஆமென் இயேசுனுடைய மாதிரியின்படியே ஆமென் ஏக சிந்தையுள்ளவர்களாக நம்ம ஏக ஐக்கியமுள்ளவர்களாக ஏகாகிருதயமுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் இயேசு தாமே நமக்கு அனுக்கிரகம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒருமனப்பட்டு நாம் கூடியிருக்கிற இடத்திலே ஆண்டவருடைய அற்புதங்கள் ஆமென் அநேகமாய் வெளிப்பட தொடங்கும். அவர் அற்புதங்களை செய்ய தொடங்குவார். அவர் சும்மா இருப்பதில்லை. ஹல்லேலூயா. நமக்காய் யுத்தம் செய்வார். அந்த பலனையும் சத்துவத்தையும் கர்த்தர் நமக்கும் ஆமென் நாம் ஆராதிக்கிற சபைகளில விசுவாச பிள்ளைகள் மத்தியில ஆமென் ஊழியர்கள் மத்தியில ஆண்டவர் அதிகமாய் கொடுக்கும்படியார் இந்த நாட்களிலே கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். அந்த ஒரு மனப்பாட்டின் நாவியை ஆண்டவர் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி தேவன் எங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி நாம் கண்ணீரோடு இன்றைக்கு நாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக ஒரு மனம் வெற்றியை சுதந்தரிக்க பண்ணுகிறது. எங்கே தேவ ஜனங்கள் ஒருமனப்பட்டு நின்றார்களோ அங்கே ஒரு பெரிய வெற்றி கடந்து வந்தது. ஹல்லேலூயா. ஆமென். 2 நாளாம் 20 அதிகாரம் 3 வசனம் வாசிக்கிறோம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவுக்கு உபவாசத்தை குறித்தான். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு அற்புதம் நடக்கும் என்பதாக யோசபாத் பயந்து ஆமென் ஒரு பெரிய சேனைகள் வந்திருக்கிறது. இந்த 3 தேசத்து ஆமென் குடிகள் எங்களை மேற்கொள்ள வருகிறார் என்று சொல்லி ஆமென் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டாங்க. யூதாவுக்கு உபவாசத்தை கூறிவித்தாங்க. முடிவில் பார்க்கும்போது ஒரு மனமாய் அவர்கள் ஆமென் கூடி ஆண்டவரை நோக்கி ஜெபித்தபடினால உபவாசத்தோடு கண்ணீரோடு ஜெபித்தபடினால கர்த்தர் பெரிய மாற்றத்தை கொடுத்தார் அல்லவா. தேசத்தை ஆமென் கர்த்தர் அவர்கள் கைகளை ஒப்பு கொடுத்தார். அவருக்கு தீங்கு அணுகாதபடி ஆமென் யுத்தத்தை கர்த்தர் அவர்களுக்காக செய்து முடித்தார். ஆமென். யோசபாத்தும் ஜனங்களும் ஒருமுகப்பட்டு ஆமென் தேவனுடைய ஆலயத்தினுடைய புது பிரகாரத்திலே கர்த்தரை தேடினபடினால கர்த்தரை அவர்கள் ஆமென் ஒருமுகமாய் தேடினபடினால ஆண்டவர் வெற்றியை சுதந்தரிக்க பண்ணினார். பெராக்காவில் கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி
பயன்படுத்தி கர்த்தர் சத்துருக்கள் மத்தியில எங்களுக்கு பெரிய வெற்றியை தந்தார்னு சொல்லி ஆமென் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாட்களிலே ஆண்டவரை நோக்கி பாருங்க. கர்த்தர் நாட்களிலே அந்த மகிமையான ஒரு வெற்றியை உங்களுக்கு தரப்போகிறார். பிரசங்கின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9 வாசிக்கிறது போல, ஒண்டியாக இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது ஆமென் ஸ்தோத்திரம் அது ஆமென் எவ்வளவு நல்லது என்பது ஆமென் ஸ்தோத்திரம் நலம் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ஹalleluya. அவருடைய பிரயாசத்தினால் அவளுக்கு பலன் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்கிற அன்பு தேவச்சனமே, ஒரு மனமாய் நாம் காணப்படுகிற இடத்திலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். கடைசியாக ஒரு மனம் ஆமென் கடைசி கால ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறது. அப்போஸ்தலர் 2:17 வாசிக்கிறோம். ஆமென் அது மாத்திரமல்ல, யோவேல் 3:14 நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தம்முடைய ஆவி தம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றும்படியாக தம்முடைய ஆமென் வல்லமை பொழியும்படியாய் இந்த கடைசி காலத்திலே ஒரு எழுப்புதலை கொண்டு வர அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். பெந்தெகோஸ்தே நாளிலே இறங்கின அந்த பரலோகத்துடைய பரிசுத்த அக்கினி உங்க மேலே இறங்கும்படியாய் இந்த கடைசி நாட்களிலே ஒரு எழுப்புதல் அக்கினி உங்களை பற்றி பிடிக்கும்படியாக ஒரு மனமாய் நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யோவான் 3:34 லூக்கா 24:49 நான் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் உங்களுக்கு ஊற்றும்படியாக ஹல்லேலூயா. சபையில கடைசி காலத்தினுடைய எழுப்புதல் கடந்து வரட்டும். குடும்பங்களுக்குள்ளாக ஆமென் ஒவ்வொரு நபருக்குள்ளாக ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வரும்படியாய் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ அங்கே எழுப்புதல் கடந்து வருகிறது. இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் கண்ணீரோடு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துடைய எழுப்புதல் அக்கினி எங்க மேல பற்றி பிடிக்கட்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த நாளுடைய வல்லமை இறங்கட்டும் என்று எல்லோரும் கேட்போமாக. ஒரு மனமாய் ஜெபிக்கும் போது கர்த்தர் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் நமக்கு ஊற்றுவாராக. தம்முடைய வல்லமை நமக்கு அளவில்லாமல் கொடுப்பாராக. யாவரும் ஏக சிந்தையோடு நம்ம ஜெபிப்போம். ஒரு மனம் அற்புதத்தை கொண்டு வரும். ஒரு மனம் இருதரத்தாரையும் உண்டாக்கும். பிரிவினுடைய தடுப்பு சுவரை அகற்றி போடும். உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா ஆமென் பிரிவினின் ஆவிகளையும் கர்த்தர் மாற்றுவாராக. ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நாமின் கண்ணீரோடு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு சகாயராக இருப்பாராக. ஹல்லேலூயா. உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல அம்மா இல்ல, உம்மை போல நண்பன் இல்ல, உம்மை போல யாரும் இல்ல, இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும் இல்ல, இல்ல 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 இல்ல, என் இயேசுவை போல் யாருமே இல்ல. அப்பம் கேட்டால் கல் தின்ன கொடுப்பாரோ, மீன் கேட்டா பாம்பை தின்ன கொடுப்பாரோ, அப்பம் கேட்டால் கல் தின்ன கொடுப்பாரோ, மீன் கேட்டா பாம்பை தின்ன கொடுப்பாரோ, இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும் இல்ல, இல்ல 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 இல்ல, என் இயேசுவை போல் யாரும் இல்ல. மனிதன் உன்னை மறந்தாலும் மறப்பாரோ, மனதுருகும் தேவன் உன்னை வெறுப்பாரோ, மனிதன் உன்னை மறந்தாலும் மறப்பாரோ, மனதுருகும் தேவன் உன்னை வெறுப்பாரோ, இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும் இல்ல, இல்ல 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 இல்ல, என் இயேசுவை போல் யாரும் இல்ல. உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல அம்மா இல்ல, உம்மை போல நண்பன் இல்ல, உம்மை போல யாரும் இல்ல, உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல அம்மா இல்ல, உம்மை போல நண்பன்
போல யாரும் இல்ல. ஓ இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும் இல்ல. இல்ல 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 இல்ல, உம்மை போல இயேசுவை போல் யாரும் இல்ல. என் நேசரை போல் யாரும் இல்ல. என் தகப்பனை போல் யாரும் இல்ல. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அன்பு நிறைந்த எங்கள் அருமை தகப்பனே, இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் ஒருவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல நேசராயிருக்கிறீர். ஒரு மனப்பாட்டின் நாவினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. நாள் நம்முடைய பிள்ளைடைய வாழ்க்கையில் இருக்கிறதான ஆண்டவரே பிரிவினைகள், வேறுபாடுகள், ஆண்டவரே ஒரு மனமில்லாமல் காணப்படுகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தில் அகண்டு போவதாக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. பிள்ளைகள், குடும்பங்கள், ஆண்டவரே தகப்பனே அப்பா, திருமணம் ஆகி கொடுத்த பிள்ளைகள் பிரிந்திருக்கிற சூழ்நிலைகள் மாறி போகட்டும் ஆண்டவரே. இருதரத்தாரை ஒன்றாக்குகிற கிறிஸ்துவனுடைய வல்லமை நம்முடைய பிள்ளை மேல் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. குடும்பங்களுக்குள் தெய்வ சமாதானம் வரட்டும். பிள்ளைகளை கொண்டு பெற்றோர்களுக்கு சமாதானம் இல்லை ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஒவ்வொரு சூழ்நிலை பிள்ளைகள் வேதனையோடு தத்தளித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரை ஒவ்வொன்றையும் கண்ணோக்கி பார்க்கிறீங்க ராஜா. உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கை ஆண்டவரே அப்ப அந்த சமாதான காரணராக நீர் மாறுங்க தகப்பனே. ஹல்லேலூயா. ஒரு மனம் சபைகளிலே, குடும்பங்களிலே அற்புதத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. இருதரத்தாரை ஒன்றாக மாற்றட்டும் ஆண்டவரே. கடைசி காலத்துடைய எழுப்புதல் அந்த ஒரு மனதிலே வரட்டும் ஆண்டவரே. ஒரு மனமாய் கூடியிருக்கிற இடத்துல ஒரு எழுப்புதல் அக்கனை பற்றி பிடிப்பதாக. ரீபானபா சம்தரவிட்டாலபா. நம்முடைய பிள்ளைக்கு அந்த நாட்களிலே ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறமைக்காக நன்றி தகப்பனே. அடைய வேதனைகள் ஆண்டவரே, பாரங்கள், துக்கங்கள் நேரத்திலே கடந்து போகிறமைக்காய் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஒரு மனப்பாட்டின் ஆவியினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பி நடத்தும். அப்படி செய்கிறமைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.